ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, நாளை மறுநாள் கள்ளக்குறிச்சி பகுதியில் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற அன்பான போதகர்கள் இணைந்து நடத்துகிற திறப்பின் வாசல் உபவாச ஜெபம். இந்த கூட்டத்தில் அடியேன் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கடந்து வருகிறேன். பிரியமானவர்களே, காலை 9:30 மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஏஎல்சி கள்ளக்குறிச்சியினுடைய ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏஎல்சி அந்த ஹாலில் இந்த கூட்டம் நடக்கிறது. வாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதத்திலே 10வது வசனம், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த கொம்பனுடைய பலன் இருக்கிற மிருகங்களிலே நல்ல பலன் வாய்ந்தது காண்டாமிருகம். அதனுடைய கொம்பை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறீரோ அப்படியே நல்ல பலனோடு கூட என் வாழ்க்கை என்கிற கொம்பை, எதிர்காலம் என்கிற கொம்பை உயர்த்துவீர் என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். பின்பு அவர் சொல்றாரு, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த அபிஷேகம் தான் என் அன்பு தேவ பிள்ளையே ஒருவனுடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரக்கூடியது. அந்த உயர்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஒரு பலனுள்ள உயர்வாக இருக்கிறது. இந்த புது எண்ணெயால் ஒரு மனுஷியை கர்த்தர் டச் பண்ணிட்டார்னா பாருங்க, சாமுவேல் ஈசாயின் குடும்பத்தில் வந்து அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவனை சரியாக கவனித்து தேவனுடைய வார்த்தையின்படியே 7 பேரை தள்ளிட்டு 8வது நபராகிய தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அவன் வாழ்க்கை உயர்த்தினார். இன்றைக்கு ஒரே ஒரு டச், அந்த புது எண்ணெய் உனக்குள்ளாக கடந்து வருமானால் உன் வாழ்க்கை காண்டாமிருகத்துக்கு ஒத்த வாழ்க்கை, பலனுள்ள வாழ்க்கையா, உயர்வான வாழ்க்கை. அந்த கொம்பு எப்படி என் அன்பு தேவ பிள்ளையை பலன் உள்ளதாய் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அப்படியே கர்த்தர் உன் வாழ்க்கையை உயர்த்துவார். அந்த ஒன் டச் தான், அந்த ஒரு தொடுதல் தான் அந்த புது எண்ணெய். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். உன் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு புதுமையான வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இல்லை, நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லி நீ விரும்புகிற. உன்னை புதுப்பித்து ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தாவீது அதை தான் சொல்லுகிறார், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த அபிஷேகம் தாங்க ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கிற நுகங்களை உடைத்து எறிகிறது. இந்த அபிஷேகம் தான் ஒரு மனுஷனை பயன்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் தான் இன்றைக்கு கழுதையை போல கத்தி கொண்டிருக்கிற இந்த கழுதியும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அது சிலர் விரும்புறது கிடையாது. 10ல் 11 இருக்கணும், ஆமாம் அப்படின்ட்டு இல்லைங்க. பிறந்தா எதனா ஒன்று சாதிக்கணும், சாதிக்கணும், ஏதோ விதி வந்தா அப்படின்ட்டு போகிறது என் அன்பு தேவ பிள்ளையே, அது வாழ்க்கை அல்ல. டூ ஆர் டை அப்படி என்று சொல்லி வேதம் பழமொழி சொல்லுகிறார்கள். செய்யணும், இல்லைன்னா செத்து மடியணும். இன்றைக்கு உன் வாழ்க்கையில்
ஒரு புதுமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு புது காரியத்தை உனக்குள்ளாக திணித்திருக்கிறார். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் லைவா பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதான் அர்த்தம். இப்போ வாழ்க்கையை தேவன் ஏதோ ஒரு மிராக்கிளுக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்த ஆண்டவர் விரும்புகிறார். நீ என்ன நினைக்கிற? ஆமாம் போ, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒன்றும் ஆகிடாதுங்க. எல்லாம் ஒன்றும் ஆகிடாது. ஒன்றுக்கு அடுத்தது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மில்லியன் பில்லியன்ஸ் கணக்கில் கணக்குகள் இருக்கிறது. இப்போ நீ லேக்ஸால கோஸால மில்லியனால பில்லியன்ஸாய் மாறணும். அதுக்கு மேலே நீ வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு பாருங்க, எவ்வளோ ஃபோன் கால் தெரியுமா வரப்போகிறது. அபிஷேக நுகங்களை முறிக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி. இந்த அமாவாசை பௌர்ணமி நேரங்களிலே என் அன்பு தேவப்பிள்ளையே, இந்த அபிஷேகம் தாங்க எல்லா நேரங்களிலும் தான். விசேஷமாக இந்த பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில், மாந்திரிக செய்வன கட்டுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. உன் வாழ்க்கையிலும் அந்த விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். விரும்புங்க, புது அபிஷேகத்தை விரும்புங்க. பழவிகளெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பழசையே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, பழைய ரசத்தையே பார்த்துக்கிட்டு, புளிச்சமாவே பார்த்துக்கிட்டு, என்னங்க அது வாழ்க்கை? புதுசுக்கு வாங்க, புது எண்ணெய்க்குள்ளாக வாங்க, புது அபிஷேகத்துக்குள்ள வாங்க. சும்மா இல்லை, கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்காக ஆண்டவர் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார். விட்டுறணும், விட வேண்டியதை விட்டுறணும். அந்த அபிஷேகத்துக்குள்ளே வந்துடணும். புது எண்ணெய் தானே, அதுக்குள்ளே வந்துடணும். இல்லை நான் கொஞ்சம் பழசையும் கொஞ்சம் கூட கூப்பிட்டு வருவேன் அப்படின்னா பழசு புதுசுங்க எடுத்து போட்டு. அல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் உன்னை புதுசாக, புதுமையாய், புது அபிஷேகம் உள்ள மனுஷனாய் கர்த்தர் மாற்ற, உன்னை உயர்த்த இயேசு இன்றைக்கு உன்னோடு கூட, உன் இருதயத்தோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஓகே, செபிப்போமா? அப்படி ஏதாவது விளக்கம் தேவைன்னா ஃபோன் பண்ணுங்க. இன்னும் நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பாஸ்டர்ன்னு சொல்லுங்கள். செபிக்கலாம். கர்த்தரும் வாழ்க்கையில் புதுமையை செய்வார். செபிப்போமா? இந்த புது அபிஷேகம் உனக்குள்ளாக வந்துருச்சுன்னா சத்ரு உங்ககிட்ட நிற்க முடியாது, பிசாசு உங்ககிட்ட நிற்க முடியாது, எந்த பொல்லாப்பும் உங்ககிட்ட வந்து ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். காண்டாமிருகத்தின் கொம்பை உயர்த்துகிறது போல எங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்க. புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. இந்த வேளையில் ஆண்டவர், இந்த பௌர்ணமி நேரத்தில் ஆண்டவரே, இந்த அபிஷேகம் கிரியை செய்யட்டும். யாரெல்லாம் மாந்திரிகத்தோடு செய்வினையோடு கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், பழைய வாழ்க்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துடைய போராட்டங்களை கர்த்தர் உடைத்து ஆவியானவர் வெளியே கொண்டு வரும்படி ஆட்சேபிக்கிறேன். உமக்காக விட்டு கொடுக்கட்டும், உமக்காக விட்டு கொடுக்கட்டும், புது எண்ணெய்க்காக விட்டு கொடுக்கட்டும், புது அபிஷேகத்துக்காக விட்டு கொடுக்கட்டும். இப்பொழுது நம்முடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை அவருக்குள்ள இருக்கிற நுகங்களை முறிக்கட்டும் சாமி. எல்லா தடைகளையும் உடைக்கிற இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை செய்ய. நாளை மறுநாள் நடக்க போகிற கள்ளக்குறிச்சி மாவட்ட போதகர்கள் நடத்துகிற திறப்பின் வாசல் ஜெபம் ஆண்டவரே, அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் ஓடி வர கர்த்தர் கிருபை செய்யும். அடியனை மறைத்து வெளிப்படுவீராக. நடத்துகிற போதகர்களை, கோஆர்டினேட்டர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் பிறந்தநாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.